ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து எந்த ஒரு சுகர் ஐட்டமோ இல்லை ஆயிலோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு நான் வந்து ராகி எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ராகி வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு வெயில நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ராகிய வந்து இந்த மாரி ராகியோ, இல்ல கம்போ இது மாரி எடுக்கும்போது, நம்ம ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத காய வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால நான் இந்த மாரி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். இப்ப இத நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வறுக்கும்போது நல்லா வாசனை வந்துருச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இத வேற பாத்திரத்துக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்ப அடுத்தது நம்ம என்ன வறுக்க போறோம்? அடுத்தது என்ன இன்கிரீடியன்ட் அப்படின்னு நம்ம அடுத்தது கடலை எடுக்க போறோம். எந்த பாத்திரத்தில் மெஷர் பண்றீங்களோ அதே அளவுக்கு எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் வறுத்த நிலக்கடலை தான் எடுத்திருக்கிறேன். இதையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்து நம்ம இப்போ ஸ்லோ ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வருது. இப்போ வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கும் போது தான் நல்லா ஈவனாக வறுப்படும். இப்போ இதை வேற பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா அந்த தோலை நம்ம எடுத்துடலாம். எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. இல்லைன்னா அப்படியே கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தது எள்ளு சேர்க்க போகிறோம். அதே தான், அதே மெஷர்மெண்ட்டு தான், ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபடணும். நல்லா படபடன்னு வெடிக்கும். அந்த சமயத்தில் இதை வந்து நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்க, எள்ளில் பார்த்தீங்கன்னா நிறைய அயன், கால்சியம் எல்லாமே இருக்குது. இது சேர்க்கும்போது குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் போன்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதெல்லாம் சாப்பிடும்போது நல்ல ரத்த விருத்தியும் கூட. இதை வந்து நம்ம நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். அதனால தாராளமாக எல்லாராலையும் இது செஞ்சு சாப்பிட முடியும். இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா படபடன்னு வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம இறக்கிடலாம். இதையும் நம்ம வேற பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்த கடலையோடைய இதையும் நம்ம கொட்டிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா, பேரிச்சம்பழம். இதுலேருந்து நம்ம முன்னாடியே அந்த கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதை நம்ம குட்டி குட்டியாக இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு இதை நம்ம வந்து ஒரு கொஞ்சம் கொரன்னு கொஞ்சம் நல்லாவே அரைப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இதை நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தனியாகவே வச்சுக்கலாம். அப்புறமா இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மிக்சிலாம் கொஞ்சம் ஒட்டிக்கும் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துருங்க. நல்லா எடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம், இந்த மிக்சிலேயே நம்ம அடுத்தது ராகியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் அதே மாதிரி வறுத்து வச்சுருக்கிற ராகியை நம்ம சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள், எப்படி நைஸாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இருந்தாலும் அந்த இது இருக்கு இல்லையா, பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து அதை அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்படி நம்ம அரைக்கும் போது தான் அதோட கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் நான் முதல்ல அந்த இதையே போட்டுக்கிட்டேன். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ராகி இதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கூட நம்ம இதை அரைச்சிக்கலாம். பேரிச்சம்பழத்தை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, அடுத்தது நான் இதையும் எள்ளு, கடலை இது ரெண்டத்தையுமே இதே மாதிரி அரைச்சாச்சு. பாருங்க, இப்போ எள்ளும் கடலையும் அரைச்சது பாருங்க, நல்லா எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா அதுலேயே எண்ணெய் தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா அரைப்பட்டு இந்த மாதிரி கெட்டியாக அரைப்பட்டு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மறுபடியும் இந்த ராகியையும் ஏன்னா அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லையா, ராகியையும் இந்த கலவையும் மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இதை அப்படியே போட்டு மிக்சியில் போட்டு ஒரு வாட்டி அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்க, இது அரைச்சிட்டு வந்தோடனே எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்க.
இப்போ பாருங்க, அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த மாரி தான் இருக்கும். இந்த மாரி உங்களுக்கு மிக்ஸ் ஆனா தான் நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும் உங்களுக்கு. அதே மாரி எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகும் உங்களுக்கு. அதோட சேர்ந்து வரும். அப்போ நம்ம இந்த மாரி எடுத்துக்கிறது நல்லது. இப்ப இத வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்து நம்ம இத உருண்டை பிடிச்சுக்கலாம் இப்ப. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இத நீங்க வந்து இத நல்லா அரைச்சதுக்கப்புறம் ஸ்பூனால ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இத நல்லா கையாலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நம்மளுக்கு எந்த ஆயிலும் தேவையில்ல. நம்ம எந்த சுகருமே ஆட் பண்ணல. ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இது. இப்ப பாருங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இத நம்ம நார்மலாவே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. இப்ப நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான, சுவையான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். ஆம். ரொம்ப நல்லாருக்கும் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நீங்க வந்து வெளில ஒரு 3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எடுத்து குழந்தைங்களுக்கு தண்ணி இல்லாம கையில எந்த தண்ணியும் இல்லாம நீங்க குழந்தைங்களுக்கு எடுத்து குடுங்க. இதுல உங்களுக்கு தேவைப்பட நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 நாளைக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒரு 10 நாள் வரைக்கும் இத நம்ப குடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். இது குழந்தைங்கலேருந்து ஒரு 6 வயசு ஆயிடுச்சு அப்டின்னாலே 5 வயசுலேருந்தே குடுக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அம் குழந்தைங்களுக்கு தாராளமா குடுங்க. இது ஆக்சுவலா நான் வந்து என் குழந்தைங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான். நெறைய பேருக்கு நம்ம நட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது இல்லையா? ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா கிடைக்கிறத வச்சு நம்ம செஞ்சுட்டு போலாங்க. இதுல எல்லாமே நம்ம எள்ளு சேர்த்துருக்குறோம், ராகி சேர்த்துருக்குறோம், கால்சியம் ரொம்ப ரொம்ப ரிச் அதுல. உங்களுக்கு கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கு. பால விட ரொம்ப அதிகமா இருக்கு ராகில. நம்ம வந்து ராகி சேர்த்துருக்கோம். கடலையும் நான் வந்து பாதாம்க்கு இணையானது தான் இல்லையா? ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதே மாரி நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம். எள்ளுல கால்சியமும் இருக்கு, அயனும் இருக்கு. இது வந்து நீங்க எடுத்துக்கும்போது இது வந்து ஒரு நாளைக்கு 2 கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது 1 போதும். ஸ்நாக்ஸுக்கு இந்த மாரி நீங்க குடுத்து விடலாம். இதுல ரொம்ப நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இத நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது, உங்களுக்கு நல்ல நம்மளோட போன் அதாவது 30 இயர்ஸ்க்கு மேல இருக்கும். அ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது வேற உடம்பு வலிலாம் ஆரம்பிச்சுரும் இல்லையா? அந்த மாரிலாம் இந்த மாரிலாம் நம்ம எடுக்கும்போது, நம்மளோட எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். அதே மாரி குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது அவங்கலாம் நல்லா விளையாடுறாங்க. ஓடுறாங்க, ஆடுறாங்க. அப்போ அவங்களும் நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருப்பாங்க. வளரும்போதே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம நம்ம பொறந்ததுலேருந்து அவங்க ஒரு 15, 14 வயசுக்குள்ள நம்ம என்ன குடுக்குறோமோ, அதுதான் அவங்க லைஃப் லாங் வரப்போகுது. அதனால நம்ம குடுக்குற ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து நல்லதா குடுத்தா ரொம்ப சிறப்பு. அதனால என் குழந்தைங்களுக்காக தான் இத நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. அவங்களுக்கும் நல்லாவே சாப்ட்டாங்க. ரொம்ப விரும்பி இத சாப்ட்டாங்க. ஸோ, அதனால தான் இத வந்து நான் ஷேர் பண்றேன். குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த மாரிலாம் செஞ்சு குடுங்க. அதே மாரி பெரியவங்களும் நல்லா எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. ம் அ அதே மாரி அ பெண்கள் அ எடுத்துக்கும்போதும் இது ரொம்ப அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கும். நம்மளுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா தாராளமா இந்த உருண்டைகள் 2 ஒரு நாளைக்கு 2 எடுத்துக்கிட்டாலே போதும். நல்ல ஹீமோகுளோபினும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஹேர் குரோத் நல்லா இருக்கும். ஆம், அதனால இந்த மாரி கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு பத்தாத மாரி இருந்துச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல எனக்கு 25 பால்ஸ் கிடைச்சிருக்குங்க. ஆம். இன்னும் 100 கிராம் தான் நான் சேர்த்துருக்கேன். இதுல வந்து நம்ம இன்னொன்னு என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்டின்னா, கொப்பர தேங்காய் கிடைச்சதுன்னா, அத நல்லா துருவிட்டு மிக்ஸில ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா வறுத்துருங்க. வறு சட்டியிலே போட்டு நல்லா வறுக்கலாம். வறுத்துட்டு இதையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. தேங்காவும் நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம். அதுவும் சேர்த்தாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.